ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா மாதவன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாப்கார்ன் சிக்கன். இதை நம்ம சாப்பிட்றதுக்கு கேஎஃப்சி போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலையே நம்ம மசாலா வச்சு சூப்பராக செஞ்சு ஃபேமிலியோட ஹாப்பியாக சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் தயிர், 2 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, தேவையான உப்பு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை மேரினேட் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் 2 ஹார்ஸ் ஸ்டோர் பண்ணிடுங்க. நீங்கள் நைட்டே சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மார்னிங் எடுத்து செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 ஹார்ஸ் ஆச்சு. நம்ம சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒன் 150 கிராம்ஸ் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம்ஸ் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, தேவையான உப்பு. இது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன். இது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு. இப்போ சிக்கனை இதில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம 2 டைம்ஸ் கோட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கோட் பண்ணியாச்சு. செகண்ட் டைம் கோட் பண்ணுறதுக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு டைம் டிப் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவில் போட்டு பரட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது உங்களுக்கு ஆயில் கன்சியூமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பொரிச்சதுக்கப்புறம் கூட அதில் ஆயில் வந்து அதிகமாக இருக்காது. நம்ம 2 டைம்ஸ் இப்போ சிக்கனை நல்லா கோட் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். நிறைய நீங்கள் ஒன்றா ஆட் பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் வேகாது. அவ்வளவுதான், நம்மளோட பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வெளியே எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.